என்னன்னா, இந்த கீரையில மட்டும் நம்மளுக்கு என்ன நீங்க கத்துக்கணும் அப்படின்னா, அந்த கீரையை எடுக்கிற பக்குவம்னு ஒண்ணு இருக்குல்ல. வேக வைக்காத விட்டு அந்த கிரீன் கலர் வருதா, இத மாதிரி கிரீனா இருக்கணும். எவ்வளவு நேரம் கழிச்சு நான் எப்ப கடைஞ்சி காமிச்சேன் உங்களுக்கு, இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல. என்ன கலர்ல இருக்கு பாருங்க, கிரீனா இருக்கும். என்னன்னா பசுமை மாறாத கிடையாது, அதனுடைய பசுமை தன்மை மாறக்கூடாது. அப்பதான் முருங்கைக்கீரைக்கு டேஸ்ட். இந்த முருங்கைக்கீரை கோம்பு ரசம், முருங்கை கோம்பு தட்டி போட்ட ரசம் எப்படி இருக்குன்னு பாருங்க, எப்படி இருக்கு. இதுல உப்பே போடலனாலும் சாப்பிட முடியும். பார்த்து உபயோகப்படுத்திங்க. உங்களுக்கு உப்பு புளி சேர்க்காத, உப்பு